வைகோ அவர்கள் வந்து யார் யாரோடய போட்டி போடுவாங்க பார்த்தா கட்சியில நாஞ்சில் சம்பத்தோட போட்டி போட்டுங்கிற எந்த அளவுக்கு அரசியல்ல ஒரு மனுஷன் தரம் தாழ்ந்து போக முடியும் அப்படின்றதுக்கு வந்து அந்த விஷயத்துல அண்ணன் ராகுலோட டஃப் ஃபைட்டு குத்துனுங்கிறாரு வைகோ அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆட்டோ பின்னாடி எல்லாம் எழுதுவாங்க போல இது ஒண்ணு எழுதி போட்டிருப்பாங்க தெரியுமா, சீரும் பாம்பை நம்பு சிரிக்கும் பெண்ணை நம்பாது அப்படின்னு. அந்த மாதிரி இனிமே வருகின்ற காலங்கள்ல ஆட்டோல வந்து சைக்கோவை நம்பு வைகோவை நம்பாதுன்னு எழுதி போடுவாங்க போல. ஏன் தனுஷ் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க, வர மாட்டாருன்னு நினைக்கிறீங்க? ஆமா, ஏன்னா தனுஷ் வந்து ஒரு ஜென்சி, நீங்க ஜென் ஆல்பா, நான் ஜென் பீட்டா. போதுமா? திமுக கூட அந்த அளவுக்கு வாசி பெருசா பாஜக எதிர்க்கின்றது, பாஜக தமிழகத்தை வஞ்சிக்கின்றது அப்படின்னு சொல்லல, தாவேகாவும் சொல்லல, அண்ணாமலை அவர்கள் மட்டும் தான் பேசியிருக்காரு. அதோட இல்ல அருண், இப்ப வந்து அண்ணாமலை மேல அவதூறு பரப்ப வந்து ஒரு 15 கோடி செலவு செஞ்சு ஒரு நேரேஷன் செட் பண்ணதுக்கு முயற்சி செய்யறதா வந்து ஒரு தகவல் வருது. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நீங்க 1500 கோடி கூட பட்ஜெட் போட்டு அண்ணாமலை மீது அவதூறுன்னு சொல்லிட்டு போங்க, ஒன்னும் கேட்க முடியாது. போயிட்டு வாங்க. வணக்கம் தென்னவன் மீடியா நண்பர்களே, உங்களுடன் ஒரு அன்பான வேண்டுகோள். நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து பார்க்குமாறும் ஆதரவு தருமாறும் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு நம்முடன் இணைந்திருப்பவர் டெய்லி பஞ்ச் அருண். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சிவா சார். இப்ப சிஜேபி அவங்களுக்கு பெற்ற முதல் வெற்றியா தர்மேந்திர பிரதான ராஜினாமா செய்ய வச்சுட்டாங்களா, இல்லாட்டி அவரா செஞ்சாங்களா? ராஜினாமா பண்ணிட்டாரு தர்மேந்திர பிரதான். இப்ப அடுத்தது அமித்ஷா பதவி விலக கோரி அபிஜித் தீப்கே டிமாண்ட் வைக்கிறாரு. என்ன ஆகும்? அது வந்து நம்ம தனுஷோட டைலாக் தான் சொன்னோம். தனுஷா இல்ல சிம்புவா, யாரோ ஒருத்தர். தம்பி, யாரு முதல்ல வரான்றது பெரிய விஷயம் இல்ல, கடைசியில யாரு முதல்ல வரான்றதுதான் பெரிய விஷயம் அப்படின்வாங்க. அதனால நீங்க வந்து ஏதோ ஒரு பிரதான் ராஜினாமா பண்ணிட்டார் அப்படின்றதுனாலே வெற்றி வெற்றி அப்படின்னு குதிச்சிங்கன்னா சரி, ரைட்டு, அது உங்க சௌகரியம். இது நம்ம ஏற்கனவே சொன்னதுதான். இவங்க வந்து தர்மேந்திர பிரதான் அவர்கள் ராஜினாமா பண்ண அத்தோட நிறுத்துருவாங்களா அப்படின்னா அப்புறம் வந்து அமித்ஷான்னு கேட்பாங்க. சரி, ரைட்டு, இவங்களுக்காக வந்து இன்னொரு வெற்றியை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷாவும் ராஜினாமா பண்ணாங்க. அடுத்தது வந்து மோடி ராஜினாமா பண்ணணும்னு சொல்லுவாங்க. மோடியும் ராஜினாமா பண்ணிட்டாருன்னா பார்த்துட்டு ஆஹா இது சரிப்பட்டு வருகிறார். பெஞ்சமின் நெத்தன்யாஹூ ராஜினாமா பண்ணணும் அப்படின்வானுங்க. அவர் ராஜினாமா பண்ண புட்டின் ஏன் சும்மா பேசுகிற, அவரை ராஜினாமா பண்ண சொல்லு அப்படின்வானுங்க. இது பாட்டு லிஸ்ட் எண்ட்லெஸ்ஸா போயிட்டே இருக்கும் அப்படின்னு வச்சுக்காங்களேன். நீங்க கொஞ்சம் நாளைக்கு டெய்லி பஞ்ச் அருண் வந்து பேட்டி கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு போறாங்க. இது வேற இல்ல. அடுத்தது இன்னொன்னு சொல்லுவாங்க, டெய்லி பஞ்ச் அருண் வந்து என்கிட்ட பேட்டி கொடுக்கணும் அப்படின்னு கெஞ்சினாரு அப்படின்னு சொல்லுவானுங்க. அதுக்கப்புறம் நீ டெய்லி பஞ்ச்ல வந்து சேரணும்னு என்ன மிரட்டினானுங்க, இப்படி கூட அவனுங்க அளப்பானுங்க. இதையும் நம்புற மாதிரி நெச்சிக்கின்னு அப்படியே கூச்ச நாச்சமே இல்லாம வெளில சொல்லிட்டு தெரியற ஒரு கும்பல். இதுதான் வந்து அந்த சில்லுண்டித்தனம் அப்படின்றது. சினி ஜெயின் பாஷையில சொல்லணும்னா சில்பான்சியா பண்ணினுக்கிறானுங்க அவங்க. என்ன நடக்குது அப்படின்றது தெரியாம இவங்களுடைய பலத்தை வந்து ரொம்ப பெரிய இதுல நினைச்சுக்கிட்டு இவங்க பாட்டுக்கு ஆடிட்டு இருக்கானுங்க. இதெல்லாம் வந்து எல்லாமே அனர்த்தத்துக்கு தான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எப்பவுமே சொல்லுவாங்க உலகத்துல அரசியலை பொறுத்த வரைக்கும் த சைலண்ட் மெஜாரிட்டி வெர்சஸ் த வாசிஃபரஸ் மைனாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கூச்சல் போடுறவங்க கொஞ்சம் இருக்கு, அமைதியா இருக்கவங்க நிறைய பேர். ஆனா என்னவோ அந்த கூச்சல் போடுறவங்க கோஷம் தான் நம்ம காதுல விழும். ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா கடைசி பெஞ்சில இருக்க ஒரு 4 பயிலோ தான் சேட்டை பண்ணிட்டு இருப்பானுங்க. ஆனா கிளாஸ்ல எல்லாரும் சேட்டை பண்ற மாதிரி தான் ஒரு இம்ப்ரெஷன் வரும். மத்தவங்க எல்லாம் ஒழுங்கா புத்தகத்தை படிச்சுட்டு இருப்பானுங்க. அந்த மாதிரி தங்களுடைய நிலை தெரியாம ஆடுறானுங்க, நில குறைஞ்சு போய் உட்கார போறானுங்க. அதுதான் நடக்க போகுது பாருங்க. அதே சமயத்துல சில பேர் சொல்றாங்க பிஜேபி இன்னும் கொஞ்சம் வந்து கடுமையா ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு. பிஜேபிக்கு ஒரு கெட்ட பேர் வந்து உருவாகும் போல் இருக்கு இந்த சிஜேபி ஹேண்டில் பண்ற விஷயத்துல. இன்றைக்கு வந்து பிஜேபி ஆதரவாளர்கள் அதுல ஒரு சில பேர் அவங்களோட மனக்குறைய அப்பவும் என்ன சொல்றாங்கன்னா, இவங்களை வந்து நொறுக்கி தள்ளி இருக்கணும், இன்னும் கடுமையா ஹேண்டில் பண்ணிருக்கணும். கரெக்ட். அப்படி சொல்லும் போது அப்போ பாஜக தான் விக்டிம், இவங்க தான் பெர்பட்ரேட்டர்ஸ் அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு தெரியுது இல்லையா? இது வந்து வெளில சொல்றவங்க மட்டும் இல்ல, வெளில சொல்லாம எத்தனையோ கோடிக்கணக்கான பேர் வந்து என்ன ஒரு நாட்டையே இது மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு. நான் வேற யார் சொன்னதையும் சொல்ல விரும்பல. அசாதுதீன் ஓவைசி ரொம்ப அழகா சொன்னார். இந்த மாதிரி தெருவுல இருந்து கோஷம் போட்டா எது ஒன்னா நடத்தலான்றது சரி வராது, அப்புறம் எதுக்கு பார்லிமெண்ட் இருக்கு அப்படின்னு கேட்டாரு. நம்ம அந்த அரசியல் ஞானி அண்ணன் ராகுல்லாம் அவர்கிட்ட போய் டியூஷன் எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். கடுமையாக பாஜகவை எதிர்க்கின்றவர் அசாதுதீன் ஓவைசி.
பல நேரங்கள்ல அவருடைய கருத்துக்கள் வந்து நம்ம ஏற்புடையதா இல்லாம இருந்திருக்கு. இருந்தாலும் ஒரு பாலிட்டி அப்படின்னு வரும்போது அது எப்படி இருக்கணும், பார்லிமெண்டரி சிஸ்டம் ஆஃப் டெமோக்ரஸினா என்ன, இது மோபோக்ரஸி, இன்றைக்கு இருக்கின்ற ஒரு குறுகிய ஆதாயத்துக்காக அரசியல் கட்சிகள் அவங்க பின்னாடி போகக்கூடாது அப்படிங்கிறது அவர் தெளிவா இருக்காரு. அந்த புத்தி கூட நாங்க தான் வந்து சுதந்திரம் வாங்கி கொடுத்தோம் அப்படின்னு ஊரை ஏமாத்திட்டு தெரிகிற அந்த கட்சி கிட்ட இல்லையானும் போது அசிங்கமா இருக்கு சிவா. ஓகே, வைகோ அவர் வந்து டெல்லியில ஒரு புத்தக விழா பண்ணிட்டு இருக்காருன்னு நமக்கு சில மாதங்களா தெரியும். அதுக்கு சிஎம் விஜய இன்வைட் பண்ணாரு. அவர் அங்க அவர் வாங்கிப்பாரு, இவர் பெறுவாரு, நல்லா பிளான்லாம் பண்ணாரு. இப்போ வந்து சிஎம் விஜய் வந்து அவர் அங்க வரணுங்கிற அவசியம் இல்ல, ஏன்னா அவர் வந்தான்னா கட்டுக்கடங்காத கூட்டம் வருமா, அவர் வர வேண்டாங்கிறாரு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆனா தமிழ்நாட்டுல அந்த புத்தகத்தை ரிலீஸ் பண்ணுவாரு முதலமைச்சர் அப்படின்னு வேற சொல்லியிருக்காரு. அதை கவனிச்சீங்களா? சரி, அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு செய்தி சொல்லலாம் அப்படின்னு. உங்க ஊர்ல அந்த ஃபாக்ஸ் நியூஸ் இருக்கு இல்லையா, டக்கர் கால்சன் அதில் தானே இருந்தாரு. அவர் போயிட்டதுனால அவங்களுடைய டிஆர்பி ரொம்ப குறைஞ்சிடுச்சான். அதனால வந்து என்ன கூப்பிட்டாங்க சிவா. முதல்ல போறதாதான் இருந்தேன். இன்ஃபேக்ட் இந்த 4 நாள் நான் சேனலுக்கு லீவ் போட்டிருந்தேன்ல, அந்த டிஸ்கஷன் தான் ஓடிட்டு இருந்தது. அப்புறம் திடீர்னு நானே யோசிச்சேன், இல்லங்க ஏற்கனவே வந்து டக்கர் கால்சன் அவர் ட்ரம்ப்ப சப்போர்ட் பண்ணாருன்றதுக்காக அப்ப இருந்த அட்மினிஸ்ட்ரேஷன் பயந்து நீங்க அவரை தூக்கினீங்க. பட் இன்னைக்கு டக்கர் கால்சன் வந்து கிட்டத்தட்ட ட்ரம்ப்புக்கு அகைன்ஸ்ட் மாதிரி பேசிட்டு இருக்காரு. நான் ரொம்ப நாளாவே அந்த மாதிரி தான் பேசிட்டு இருக்கேன். அதனால தேவையில்லாம உங்க சேனலுக்கு பிரச்சனை வரும். வேணும்னா நீங்க அந்த ஃபாக்ஸ் நியூஸ் அதை வந்து இந்தியாவில ஆரம்பிக்கும் போது அப்ப நான் வந்து இப்படி குறுக்கால வந்து பூந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் சிவா. என்ன சிரிக்கிறீங்க, நம்ப மாட்டீங்களா? ஏன்னா வைகோ சொன்னதை நம்பும் போது நான் சொன்னதை நம்ப மாட்டீங்களா நீங்க? இப்ப டெல்லியில கட்டுக்கடங்காத கூட்டம் வரும்னா அப்ப என்ன, தமிழகத்துல வந்து முதலமைச்சருக்கு அந்த அளவுக்கு செல்வாக்கு கிடையாது, டெல்லியில தான் செல்வாக்கு, தமிழகத்துல கூட்டமே வராதுன்னு நினைச்சுக்கிறாரா? நம்பலாம் வைகோ நம்ப கூடாதுன்னு சொல்லிருக்காரு. அதாவது குப்புற வந்து மீசையில மண்படல அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வைகோ எதற்காக முதலமைச்சர் அவர்கள் அங்க கூட்டு போனார்ன்றத அதான் அவர் எதுக்காக வந்து முதலமைச்சர் அங்க டெல்லிக்கு கூட்டு போனோம்னு நினைச்சாருன்றதை நான் கொஞ்சம் தள்ளி சொல்றேன். பட் அதுக்கு முன்னாடி இந்த இன்விடேஷன்ல கூட முதலமைச்சர் அப்படின்னு பேர் போட்டதா நான் கேள்விப்பட்டேன். இப்ப வந்து இந்த மாதிரி ஒரு முட்டு கொடுத்துட்டு இருக்காரு. அப்போ இன்விடேஷன் போடும்போது அந்த அறிவு இல்லையா அவருக்கு? ஒரு அரசியல்வாதி அப்படின்னா எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இருக்கு, திருக்குறள் எல்லாம் அப்படியே சொல்லுவாரு. ஏன் இந்த குறள் மட்டும் மறந்துச்சா, இல்ல அது நடக்கும் போது பள்ளிக்கூடத்துக்கு லீவ் போட்டாரா அவரு? சரி, இப்ப ஏன் வந்து முதலமைச்சர் அவர் அங்க கூட்டிட்டு போக நினைச்சார் அப்படின்னு சொன்னா, அங்க வந்து ராகுல் காந்தியும் கூப்பிட்டு வந்துடலாம், அப்படியே நம்ம முதலமைச்சர் அங்க கொண்டு போயிட்டு, பாத்தீங்களா இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல ராகுல் காந்தி தான் வந்து இந்தியாவின் நாளைய நம்பிக்கை நட்சத்திரம், எல்லா மாநிலத்தில இருந்தும் காங்கிரஸ் பக்கம் வந்து சேர்ந்து நிற்கிறாங்க, நாட் த அதர் வே ரவுண்ட். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தாவேகால எங்க கதவு திறந்து வச்சாங்களோ கபால்னு ஓடி போய் ஒட்டிக்கினாங்க காங்கிரஸ். ஆனா இவர் அங்க டெல்லியில முதலமைச்சரை கொண்டு போறது மூலமா ராகுல் காந்தியும் பக்கத்துல நிக்க வச்சுட்டு, இந்த பக்கம் அவரு, இந்த பக்கம் வந்து முதலமைச்சர் அப்படி நிக்க வச்சுட்டு இவர் அப்படியே கையை பிடிச்சி நின்றுன்னு, பாத்தீங்களா ராகுல் காந்திக்கு பின்னாடி இந்தியா அணி திரள்கின்றது அப்படின்னு ஒரு சீனை போட்டுட்டு நேஷனல் லெவல்ல நம்ம மறுபடியும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் தேடிக்கலாம். ராகுலோட போய் சேர்ந்தா என்ன புடலங்கா இம்பார்ட்டன்ஸ் வரும்? ராகுலுக்கே இம்பார்ட்டன்ஸ் கிடையாது, அப்புறம் தான் அவர் கூட போறவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ். சோ இதுதான் அவருடைய பிளான். அதுல இன்னொரு தப்பு கணக்கு அவர் போட்டது என்னன்னா, முதலமைச்சர் விஜய் அவர்கள் அவர் சினிமா துறையில இருந்து வந்திருக்கார், அரசியல் அனுபவம் எதுவும் கிடையாது, நாம வேற சொல்லிட்டோமா நாங்க தான் பாதுகாப்பு கவச்சமாக இருப்போம் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிறோமா, அத்தொட்டு நம்ம சொன்னதை அப்படியே அவர் நம்பிடுவாரு, அவருக்கு எதுவும் தெரியாது, நம்ம அப்படியே சோகா அப்படி இட்டுன்னு போயிட்டு இட்டுன்னு வந்துட்டு நாம வந்து கிரெடிட் வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைச்சிருந்தாரு. இங்க தாவேகால வந்து உனக்கும் பெப்ப உங்க அப்பனுக்கும் பெப்ப, அதனால இந்த விளையாட்டெல்லாம் இங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சரியா புரிஞ்சுக்கின்னு வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க போல இருக்கு. அதனாலதான் அண்ணன் வந்து இந்த மாதிரி ஒரு முட்டு கொடுத்துருக்கிறாரு. எத்தனை நாளைக்கு இந்த மாதிரி முட்டு கொடுத்துட்டு இருப்பாரு அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்க? அங்க ஸ்டாலினுக்கு வந்து இது மாதிரிதான் சொல்லிட்டு இருந்தாரு, இப்ப அதே டயலாக இங்க வந்து சொல்லிட்டு இருக்கிறாரு. வைகோ அவர்கள் வந்து யார் யாரோடய போட்டி போடுவோம்னு பார்த்தா கட்சியில நாஞ்சில் சம்பத்தோட போட்டி போட்டு நிற்கிறாரு.
கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன் அங்க இருக்கும்போது இவங்கள சொல்றது, இங்க இருக்கும்போது அவங்கள சொல்றது, எங்க போனாலும் இதையேதான் சொல்றது. அந்த டயலாக மாத்துறது கிடையாது, யாருன்றதை மட்டும்தான் மாத்துவார் நாசா. அவரோட போய் இவர் இப்ப போட்டி போட்டுனுக்கிறாரு. நிலைமை எவ்வளவு கேவலமா போயிடுச்சு பாத்தீங்களா? இன்னோவா காரு, அட்லீஸ்ட் அண்ணன் நாஞ்சில் சம்பத்தாவது இன்னோவா காருக்கு, இவரு என்ன காருக்குன்னு எனக்கு தெரியல. எது கொடுக்குறாங்களோ பாப்போமே. அவரெல்லாம் நீங்க போயிட்டு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா, அதாவது அரசியல்ல வந்து திருப்பி கொடுத்துட்டாரு அருண். புடிங்கினாங்க. என்ன கொடுக்கறது, கொடுக்கலன்னா சும்மா விட்டுருவாங்களா? அதாவது எந்த அளவுக்கு அரசியல்ல ஒரு மனுஷன் தரம் தாழ்ந்து போக முடியும் அப்படின்றதுக்கு வந்து அந்த விஷயத்துல அண்ணன் ராகுலோட டஃப் ஃபைட்டு குத்துனுங்கிறாரு வைகோ அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இப்ப டி.கே. சிவகுமார், சோ காவேரி பிரச்சனை வந்து ரொம்ப அப்படியே நெருப்பா எரியறது. அது அணைக்கிறதுக்கு தேவையான தண்ணி காவேரியில இல்ல. இப்ப என்ன விஷயம்னா, விஜய் வந்து இங்க இருந்து போய் அவங்க கூட டிஸ்கஷன் பண்ற அப்படின்னு இவர் ஆகஸ்ட் 3ஆம் தேதியோ என்னவோ டிசைட் பண்ணிருக்காரு. டி.கே. சிவகுமார் இங்க வராதீங்க, இங்க ரொம்ப பிரச்சனை, டென்ஷனா இருக்கு, தண்ணி எங்கள்கிட்ட இல்ல, இருக்கிறத தான் கொடுக்க முடியும், நீங்க வரதுனால ஒண்ணும் நடக்க போறதில்ல, இவர் வரதை அவர் தவிர்க்க பாக்குறாரு. என்ன விஜய் இப்ப வந்து என்ன செய்வாரு? தாவேகா அரசு என்ன செய்யும்? இல்ல, இத வந்து கர்நாடகா சிஎம் என்ன சொல்றது, இதைத்தான் நம்ம அணிலன்னு சொல்லினுக்கிறோம். இங்க இருந்து போனா என்ன ஆயிட போகுது, ஒன்னும் ஆகாது. அங்க போனா அந்த தண்ணி கூட வந்து மேபி அக்கா பீனா அந்த மாதிரிதான் ஏதாவது கொடுப்பாங்களே தவிர காவிரி தண்ணியை குடிக்கிறதுக்கு கூட கொடுக்க மாட்டாங்க. அதனால இதுல எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது அப்படின்னு நம்ம அணிலன்னு சொல்லிட்டு இருக்கோம். நடுவுல ஏதோ கூட சொன்னார் போல இருக்குது அவரு, என்னது அவராதான் வராரு, சம்திங் லைக் தட் ஏதோ ஒரு சொன்னதா ஒரு செய்தி பார்த்தேன். ரைட், அவரா வராரா இல்ல நாங்க கூப்பிட்டோமா அதெல்லாம் வேற விஷயம். போய் என்ன ஆக போகுது, ஒரு 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத விஷயம் அது. அடுத்தது முதல்ல இவர் போறதா அப்படின்றது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை சிவா. இங்க எல்லா விஷயங்களுமே எப்படி நடக்குதுன்னா, பத்திரிகைகள் அப்படி கப்பு கப்புன்னு ஏதோ ஒரு யார் குதிரை யாருன்னு செய்தி வருது. அதுக்கப்புறம் சில பேர் வந்து என்னவோ இது வெரிஃபைடு நியூஸ் மாதிரியே போட்டுக்கிறாங்க பத்திரிகைகள்ல. இதை பத்தி நீங்க வாங்க பேசிட்டு இருப்போம். அப்போ டீல் வந்து அந்த மாதிரிலாம் ஒரு ஐடியாவே இல்லையே அப்படின்வாங்க. அந்த மாதிரிதான் நடக்குது. முதல்ல இங்க இருந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரட்டும், கர்நாடகத்துக்கு செல்கிறார் அப்படின்னு. அதுக்கப்புறமா தான் நம்ம அதை பத்தி பேசுறது கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் இங்க எல்லாமே வந்து சும்மா ஒரு டெஸ்ட் பலூன் தான் விட்டுனுக்குறாங்க. மற்றபடி போனா எந்த பிரயோஜனமும் கிடையாது, அதுல எந்த சந்தேகமும் இல்லை. சரி, அவங்க கூட்டணி கட்சியிலேயே போய் என்ன பிரயோஜனம்னு எடுத்து கொடுக்குறாங்களே. ஏங்க மாணிக்கம் தாகூரே என்னங்க சொல்றாரு, பெடரல் ஸ்ட்ரக்சருக்கு அகைன்ஸ்ட் ஆனது, தேச நலனுக்கு எதிரானதுன்னு பேசினுக்கிறாரு. என்ன எனக்கு கர்நாடகத்துல என்ன பாசக ஆட்சியில இருக்குதா இல்ல ஜனதாதள் செக்யூலர் ஆட்சியில இருக்குதா? யார் ஆட்சியில இருக்காங்க? உங்க கட்சி தானே. அப்ப தேச நலனுக்கு எதிராக செயல்படுவது எங்களுடைய காங்கிரஸ் கட்சி தான் அப்படின்னு தைரியமா சொல்லிட்டு போக வேண்டியதுதானே. இங்க இருக்கவங்க வந்து அது தேச நலனுக்கு எதிராதுன்னு வாங்கலாம். இதுல ஒண்ணு கவனிக்கணும், மாணிக்கம் தாகூர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர், ஆனாலும் நேர்மையா இந்த மாதிரி வந்து கர்நாடக அரசு தேச நலனுக்கு எதிராக பெடரல் ஸ்ட்ரக்சருக்கு அகைன்ஸ்டாக செயல்படுகின்றது அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா போன கேள்வியில பார்த்தமே, இந்த சைக்கோவை நம்பினாலும் நம்பு, வைகோவை நண்பாதே அப்படின்னு விட்டா இந்த ஆட்டோ பின்னாடி எல்லாம் எழுதுவாங்க போல இருக்குது. ஒண்ணு எழுதி போட்டிருப்பாங்க தெரியுமா, சீரும் பாம்பை நம்பு சிரிக்கும் பெண்ணை நம்பாது அப்படின்னு. அந்த மாதிரி இனிமே வருகின்ற காலங்கள்ல ஆட்டோல வந்து சைக்கோவை நம்பு வைகோவை நம்பாதுன்னு எழுதி போடுவாங்க போல இருக்குது. காங்கிரஸ் கட்சிக்காரே வந்து அங்க இருக்கின்ற கர்நாடக ஆட்சி துரோகம் செய்கின்றது, தவறு செய்கின்றதுன்னு சொல்றாரு. வைகோ உக்காந்தீங்கன்னு காவிரி விஷயத்துல மத்திய பாஜக தான் பொறுப்பு, மத்திய அரசு தான் இது மாதிரி பண்ணுதுன்னு உளறி நிற்கிறாரு. ஒரு பதவிக்காக பிள்ளைக்கு ஏதோ பதவி வாங்கணும், பதவி மட்டும் இல்ல, பதவின்னு இருந்தாதான் அந்த கட்சி தலைமை பதவின்றத கையில வச்சுக்க முடியும். கட்சிக்கு கோடிக்கணக்கான சொத்துக்கள் இருக்கு, அதெல்லாம் யாருகிட்டயோ கொடுத்துட்டு போக முடியுமா? நான் இதெல்லாம் பார்த்தா இந்த காசு நீ கொடுப்பியா, பதவி நீ கொடுப்பியா, நீ பாட்டுக்கு உட்காந்து சொல்லலாம், யா உனக்கு என்னயா எந்த பதவியும் தேவையில்லை, ஆனா எங்களை மாதிரியா அந்த நிலைமையில இருக்கு. எந்தெந்த இடத்துல எல்லாம் வந்து கீழ்த்தரமா நடந்துகிறாரு பாக்குறீங்களே இந்த வைகோ. நீங்க 2 பதிலுக்கும் வைகோவை இணைச்சிட்டீங்க. சரி, இப்ப நாங்க எல்லாத்துக்குமே அவரை இணைப்போம், கவலையே படாதீங்க. தீக அவங்க வந்து நீட்டுக்கு எதிர்க்க இருசக்கர பேரணி நடத்துறதுக்கு அனுமதி கேட்டாங்க. போலீஸ் வந்து மறுத்துருச்சு. திருமாவளவன் சொல்றாரு, டிவிகே வந்து தாவேகா அரசு வந்து ஜனநாயக விரோத போக்க கடைபிடிக்குது, இவங்களை வந்து போராட விடாம நீட்டுக்கு போராடுறது உங்களுக்கு வலு சேர்க்கும் அப்படிங்கிறாரு. தாவேகா அரசு ஏன் இப்படி பண்ணிச்சு? திருமாவளவன் அவங்க கூடவே இருந்துட்டு ஏன் இப்படி ஒரு மாதிரி பேசுறாரு? விசிகா ஏன் போராட்டம் நடத்தவில்லை? என்ன பதில் சொல்லுங்க. நீட்டுக்கு எதிரான போராட்டம் வலு சேர்க்கும்னு சொல்றீங்கல்ல, ஆமா, அப்ப நீங்களும் ஒரு போராட்டம் பண்ண வேண்டியது தானே. நல்ல சரியான
ஏன் பக்கத்து இலைக்கு பாயசம் ஓடுன்றீங்க? நீங்க போராட்டம் பண்ணுங்க. அனுமதி கொடுக்கல அப்படின்னா அப்ப கேளுங்க. அடுத்தவனை உசுப்பேத்தி விட்டு அடுத்தவனை தூண்டி விட்டு நீங்க வாட்டுக்கு வந்து அங்க ஒரு குத்து இங்க ஒரு குத்து அப்படின்னு பேசினுக்கிறீங்க. இதெல்லாம் என்ன நம்புற மாதிரியா இருக்குது? போராட்டம் நடத்தினா இப்ப யார் வருவாங்க அதுவே தெரியல. அங்க அமைச்சரா இருக்கிற வன்னியரசு அவர்கள் வந்து தொடர்ந்து திருமாவர்கள் பேசுறதுக்கு எதிரான கருத்தை தான் அவர் சொல்லி நிற்கிறாரு. இப்ப என்ன பண்ணணும்னா வன்னியரசு அவர்கள் கிட்ட, ஏன்னா அமைச்சரவையில இருக்காருல அமைச்சர், அவர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி வந்து தாவேக அரசு ஜனநாயக விரோத போக்கை கடைபிடிக்கின்றது அப்படின்னு சொல்றாங்களே, இது பத்தி உங்க கருத்து என்ன அப்படின்னு அவராண்ட போய் கேட்கணும். ரொம்ப அழகா சொல்வாரு. அப்படி எதுவும் தெரியவில்லை, ஜனநாயக முறைப்படிதான் நடக்கின்றது அப்படின்னு தான் சொல்லுவார் நான் நினைக்கிறேன். ஏன்னா இது கேபினெட் அப்படின்ற போது ஒரு கூட்டு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை. அதை வந்து இவர் எப்படி பேச முடியும்? அதனாலதான் சரி நமக்கு எதுக்கு இதெல்லாம் ரிஸ்க், நம்ம பாட்டு ஏதாவது போராட்டம்னு அறிவிச்சுட்டு இவங்க வரலன்னா என்ன பண்றது, அதனாலதான் வந்து அவங்கள சொல்றாங்க போலுக்குது. நல்ல தமாஷா இருக்குது. விடுங்க, வைகோக்கு இன்னொரு காம்படிஷன். ஓகே, அடுத்து வந்து தமாஷ் விஷயம் இல்ல, இப்ப அது பெரிய விஷயம் ஆயிட்டு வருது. தனுஷ் அவர் வந்து அவர் பிறந்த நாள்ல வந்து பேசியிருக்காரு, இவ்வளவு பேர் இங்க ஒன்னா கூடி இருக்கீங்க, இந்த ஒற்றுமைக்கு ஒரு சக்தி இருக்கு, அந்த சக்திக்கு ஒரு நோக்கம் வேணுங்கிறாரு. அவர் அரசியல் வரதுக்கான ஒரு அடித்தளத்தை அமைக்கிற மாதிரி தெரியுது. அதுக்கான நேரட்டிவும் வெளியிலயும் நடக்குது. தனுஷ் அரசியலுக்கு வருவாரா? விஜய் மாதிரி அவர் விஜய்க்கு ஒரு போட்டியா இருந்து ஒருவேளை விஜய் மாதிரி அவரும் வந்து பாப்புலர் ஆகி வெற்றி அடைவாரா? முதல்ல ஒரு நோக்கம் இருக்கின்றதுன்னு சொன்னீங்க. அந்த நோக்கம் என்ன அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கலையே. இப்போ விஜய் அவர்கள் சினிமால இருந்தாரு, இனிமே சினிமால நடிக்க போவதில்லை அப்படின்ட்டாரு. கடைசி படம் ஜனநாயகன். இப்போ அந்த இடத்தை யாரு ஃபில் பண்றது அப்படின்ற ஒரு போட்டி இருக்கு. ஏற்கனவே ஒருத்தர் வந்து அதுக்கு ரொம்ப முட்டி மோதி நின்றாரு, சிவகார்த்திகேயன். இன்னைக்கு தேதியில நான் தான் வந்து டாப் ஸ்டார், சரி ரஜினி அவர்கள் நடிக்கிறார், கமல் இருக்கார், அடுத்தது நான் தான் அப்படின்னு நிரூபிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? ரசிகர்களை உசுப்பேற்றி விடணும். நாமளும் அரசியலுக்கு வரோம் அப்படின்னு சொன்னாதான் தொண்டர்கள் கட் அவுட்டுக்கு பால் ஊத்துவாங்க. அதனாலதான் நடிகர்கள்லாம் அரசியலுக்கு வரேன்னு சொல்றாங்க, ஆனா வரவே மாட்டாங்க, இப்படியே சொல்லிக்கிட்டு படத்தை ஓட்டுவாங்க அப்படின்னு. அது மகா நடிகனா அந்த படத்துல வந்து அண்ணன் சத்யராஜ் அவர்கள் அருமையான ஒரு பொன்மொழி சொல்லியிருப்பாரு. சோ அப்படித்தான் நான் பாக்குறேனே தவிர இதெல்லாம் வந்து அரசியல் நோக்கம் இருக்க மாதிரிலாம் எனக்கு தெரியல. இப்படியே சொல்லிங்கன்னு படத்தை ஓட்டணும், எல்லாம் மாமா மாப்பிள அந்த வழியிலேயே போறாருன்னு நினைக்கிறேன். எப்படி படத்தை ஓட்டுறது அப்படின்னு புரிஞ்சவங்களுக்கு புரிஞ்சிருக்கும், புரியாதவங்க புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. சார், இப்படிதான் நம்ம ஆரம்பத்துல வந்து விஜயும் அரசியலுக்கு வருவாரா மாட்டாரா, ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவா மாட்டாரா, இதெல்லாம் நிறைய பேசியிருக்கோம். அவங்க எல்லாம் வந்து வந்துட்டாங்க, ரஜினிகாந்தும் வந்துட்டு திரும்பி வாபஸ் வாங்கிட்டாரு. ஆனா பேசப்பட்ட விஜய் எங்க வந்தாரு அவரு? சரி, அவரை விடுங்க. சோ விஜய் வந்து வந்துட்டாரு, வந்து வெற்றி அடைஞ்சிட்டாரு. ஏன் தனுஷ் வந்து வெற்றி அடையக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? இப்ப குட் எக்ஸாம்பிள் ஆயிடுச்சு இல்ல. முன்னாடி வந்து பேட் எக்ஸாம்பிள் இருந்ததுனால பீப்புள் வர வேண்டாம், நடிகர்கள் வந்தாலும் தோக்கதான் போறாங்க, திமுகவும் அதிமுகவும் தான் இங்க மாற்றி மாற்றி பலமான கட்சி அப்படின்னு பேசிட்டு இருந்தோம். இப்ப வந்து இல்லன்னு தெரிஞ்சு போச்சு, அது முடியாது, மாற முடியும் தெரிஞ்சு போச்சு. இனிமே எந்த கட்சி வந்தாலும் ஒரு வந்து அந்த கட்சி வந்து தொடர்ந்து நிலைக்குமா, தொடர்ந்து அவங்கதான் வந்து ஆட்சியில இருப்பாங்களான்னு கூட தெரிய முடியாத ஒரு நிலைமை வந்து இப்ப ஜென்சி அரசியல்ல வந்துருச்சு. ஏன் தனுஷ் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க, வர மாட்டாருன்னு நினைக்கிறீங்க? ஆமா, ஏன்னா தனுஷ் வந்து ஒரு ஜென்சி, நீங்க ஜென் ஆல்பா, நான் ஜென் பீட்டா. போதுமா? இல்ல இதுக்கு மேல எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. சிவா வாங்க, ஏன் அவர் மட்டும் வரணும்? சிவகார்த்திகேயன் வாங்க, சிம்பு வாங்க. ஏன்னா அவங்க அப்பாவும் வந்து ஏற்கனவே சினிமால இருந்து அரசியலுக்கு வரேன் ட்ரை பண்ணி இது பண்ணிட்டு போனவர் தானே. அப்புறம் இருக்கிற எல்லாரும் ஒரு கட்சியை ஆரம்பிச்சுக்கங்க. என்ன இப்போ எல்லா சினிமா நடிகர்களும் ஒரு கட்சி, ஏன் நடிகர்கள் மட்டும் என்னன்னா மேல் ஷாவனிஸ்ட் வேர்ல்டு அது. அப்ப நடிகைகளும் ஒரு கட்சி ஆரம்பிங்க, தமாஷா இருக்கும். ஏற்கனவே நம்மளை பார்த்து சிரிக்கிறது போதாது அப்படின்னு எம்எஸ்பி பாட்டு தான் ஞாபகம் வருது, கை கொட்டி சிரிப்பார்கள்னு. அது வேற மாதிரி சிரிக்க போறாங்க, விடுங்க. நீங்க வந்து ஏதோ தமாஷ் இல்லைன்னு சொல்லி விட்டு, கரெக்டு தான், சீரியஸா கேள்வி கேட்டு டிராஜடி ஆக்கி போட்டீங்க. இது காமெடி இல்லை, இதை வந்து நான் அப்படிலாம் பார்க்கல, முழுக்க முழுக்க ஒரு டிராஜடியா தான் பாக்குறேன் சிவா. சரி அருண், நீங்க கவனிச்சிங்களா? அண்ணாமலை வந்து கொஞ்சம் அமைதியா இருக்காரு. அவர் வந்து வீத லீடர்ஸ் ரொம்ப பரபரப்பா ஆரம்பிச்சது, மீட்டிங் எல்லாம் போச்சு, இப்ப ரொம்ப அமைதியா இருக்காரு, ஒரு ஆக்டிவிட்டியே இல்லாத மாதிரி தெரியுது. இல்ல அந்த நதிநீர் விஷயத்துல வந்து அந்த அமைச்சர் சொன்னது அது தமிழக நலன்களுக்கு எதிரானது அப்படின்னு நம்ம ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. அது சரியில்லை. அதாவது அந்த பார்லிமெண்ட்ல அமைச்சர் பேசினது இல்லை, சாரி, அந்த பார்லிமெண்ட்ல கொடுக்கப்பட்ட ரிப்ளை, அன்புமணி அவர்களுடைய கேள்விக்கு ரிப்ளை கொடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் முன்னாடி ஜல்சக்தி மினிஸ்டரா இருந்தவர் பேசுறதையும் கோட் பண்ணி எதனால இந்த மாற்றம் அப்படின்னு எல்லாம் கேட்டிருந்தாரு. உடனே இங்க எல்லாரும் ஆன் கியூ
பாத்தீங்களா பாஜக வந்து இது மாதிரினா. பட் திமுக கூட அந்த அளவுக்கு வாசிப்பரசா பாஜக எதிர்க்கின்றது, பாஜக தமிழகங்களை வஞ்சிக்கின்றது அப்படின்னு சொல்லல, தாவேகாவும் சொல்லல, அண்ணாமலை அவர்கள் மட்டும் தான் பேசியிருக்காரு. ஜட்மெண்ட்ல இந்த மாதிரி இருக்கிறது தெரியுமா அப்படின்னு அந்த அன்புமணி அவர்களுடைய கேள்வியில இருக்கு. ஜட்மெண்ட்ல அந்த மாதிரி இல்லை அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு. அது அது என்ன இருக்கோ அதைத்தானங்க நம்ம சொல்ல முடியும். சிம்பிளா நான் ஒண்ணு கேட்கிறேன் சிவா. டிவோர்ஸ் கேன் பி கிராண்டட் ஆன் மியூச்சுவல் கன்சென்ட் if both the parties agrees. இப்படி ஒரு சட்டம் இருக்கின்றதா? சரி, இப்போ இந்த சட்டத்தை எடுத்துக்கின்னு பாருங்க, 2 பேரும் ஒத்துக்கினா டைவர்ஸ் கொடுக்கலாம்னு இருக்கு. அப்ப யாராவது ஒத்துக்கலனாலும் டிவோர்ஸ் கிடையாதுன்னு நீங்க இன்டர்பிரட் பண்ண முடியுமா? அதுக்கு பேரு தானங்க கண்டஸ்டட் டிவோர்ஸ். 2 பேரும் ஒத்துக்கினா உடனே குத்துருவாங்க. யாராவது ஒத்துக்கலன்னா கேஸ் நடத்தி அதுக்கப்புறமா கொடுக்க போறாங்க. அதான அர்த்தம். பட் டிவோர்ஸ் கேன் பி கிராண்டட் ஆன் மியூச்சுவல் கன்சென்ட் அப்படின்றத மட்டுமே புடிச்சுக்கினே பாத்தீங்களா 2 பேரும் ஒத்துக்கினாதான் டைவர்ஸ் அப்படின்னு யாராவது இன்டர்பிரட் பண்ணாங்கன்னா அது எந்த அளவுக்கு வந்து தமாஷா இருக்குமோ அந்த மாதிரிதான் அன்புமணி அவர்களுக்கு கொடுத்த பதில வச்சு இது பாத்தீங்களா இந்த மாதிரி அப்படின்றது. இதுல வந்து நம்ம அண்ணன் துரைமுருகன் அவர்களும் அதை கோட் பண்ணியிருந்தாரு. ஆன் மியூச்சுவல் அக்ரிமெண்ட் இன் கன்சல்டேஷன் வித் காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டின்னு இருக்கின்றது. மறுபடியும் சொல்றேன், நீங்க 2 பேரும் ஒத்து போயிட்டீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் காவிரி மேனேஜ்மெண்ட் ஒண்ணு வேணாங்க. இங்க இருக்கின்ற தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி இவங்க எல்லாம் ஒத்துக்கின்னு கர்நாடகா இன்னொரு அணையை கட்டிக்காங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா பிரச்சனையே கிடையாது. காவேரி மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி ஏன் தடுக்க போறாங்க? எல்லாம் ஒத்துக்கின்னு கட்டுறீங்க, யார் எவ்வளவு ஒண்ணா ஷேர் பண்ணிக்காங்க அப்படின்னு போறாங்க இல்லையா? சோ துரைமுருகன் சொன்னதுக்கும் அன்புமணி அவர்களுக்கு கொடுத்த ரிப்ளைக்கும் உங்களோட எந்த கான்ஃபிளிக்டும் கிடையாது. எதுக்கு தேவையில்லாம வந்து இப்படி நான் பாஜகவை விட்டு வெளில வந்துட்டேன், அதுக்கு எனக்கு சங்காந்தம் கிடையாதுன்றதுக்காக அந்த நெட்பிக்கிங் அப்படின்னு எனக்கு தெரியல. சோ அவர் ஆக்டிவா தான் இருக்காருன்னு நான் பாக்குறேன். பட் அந்த ஆக்ஷன் எந்த வழியில போயிட்டு இருக்கு அப்படின்றதுதான் கேள்வி. அதோட இல்ல அருண், இப்ப வந்து அண்ணாமலை மேல அவதூறு பரப்ப வந்து ஒரு 15 கோடி செலவு செஞ்சு ஒரு நேரேஷன் செட் பண்ணதுக்கு முயற்சி செய்யறதா வந்து ஒரு தகவல் வருது. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? வேறங்க, நீங்க 15 கோடி 50 கோடி இல்ல 1500 கோடி கூட செலவு பண்ணுங்க. நான் திருப்பி சொல்றது ஒரே ஒரு விஷயம் தான். நீங்க பாட்டுக்கு ஒரு 2000 கோடி சேர்த்துட்டார், 3000 கோடி 5000 கோடி 10,000 கோடி அப்படின்லாம் அவதூறு சொல்லி நிக்கிறீங்க. கேட்கிறவன் கேனையனாக இருந்தால் இப்படிதான் சொல்லிட்டு இருப்பாங்க. ஒரே ஒரு பேப்பரை என்கிட்ட கொடுங்கன்னு சொல்றேன். அவர் இந்த மாதிரி சொத்து சேர்த்ததுக்கு ஒரே ஒரு ஆதாரத்தை என்கிட்ட கொடுங்க. ஏன்னா நீங்க எல்லாம் வந்து இந்த அவதூறு சொல்றவங்க எல்லாம் பெரிய ஆளுங்க, உங்களுக்கு பணத்தை பத்தி கவலையே கிடையாது. ஆனா எனக்கு அப்படி கிடையாது. ஐயோ இஎம்ஐ கட்டினவன் இருக்கிற நகையை மூட்டுக்கணும்னு 1008 கவலை இருக்குது. அதனால அந்த பேப்பரை நீங்க அப்படியே குத்திங்கன்னா நேரா ஹேடோஸ் ரோடுக்கு ஒரு ரேபிடோ குச்சிங்க போயிட்டு அங்க சார் இது மாதிரி சார் இவர் வந்து வருமானத்துக்கு அதிகமா சொத்து சேர்த்துக்கிறார் சார், இதோ ஆதாரம் இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு குத்துட்டு அவங்க பிடிச்ச உடனே அதுல 10% வாங்கின்னு நான் செட்டில் ஆயிருவேங்க. நானும் அழகா ஒரு ஸ்டூடியோ போட்டுக்கின்னு இன்னைக்கு பாத்தீங்கன்னா டெய்லி பஞ்சில வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கோம் புதுசா 2 ஆங்கர், அண்டுல ஒரு ஆங்கர், டெய்லி பஞ்சில ஒரு ஆங்கர். எல்லாம் தேங்க்ஸ் டு நம்ம அண்ணன் எல்லாம் மசுக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு பதிலா வந்து ஒரு ஸ்டூடியோ போட்டு ஒரு 4-5 எடிட்டர், கேமராமேன், 10 கேமரா, நிறைய ஆங்கர்ஸ், நம்ம பசங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு போட்டு பந்தாவா ஒரு ஸ்டூடியோ கட்டி அப்படியே ஃபாஸ்ட் நியூஸ் அளவுக்கு நான் போயிடுவேன்ல. இந்த மாதிரி அவதூறு அப்படின்றது வந்து இங்க பாட்டு சொல்லிக்கினே தாங்க இருக்கலாம். எத்தனை நாளைக்கு நீங்க சொல்லிட்டு போறீங்க? இது கூட சொல்லிக்கினே இருந்து அதுக்கப்புறம் ஆதாரம் இல்லை அப்படின் போது அசிங்கப்பட்டு போய் நிற்பாங்க. அதனால விட்டு தள்ளுங்க. இந்த அவதூறு எல்லாம் வந்து இன்னைக்கு நேரத்தா பண்ணிருக்கிறாங்க, எத்தனை நாளா பண்ணிருக்கிறாங்க. ஏதாவது பழிச்சுதா சொல்லுங்க. வயிற்றுல யார் ஏதோ கூவி நிற்கிறாங்க, சில பேர் வயிற்று பழப்புக்கு கூவி நிற்கிறாங்க. இந்த 2 விதமா தான் நான் பாக்குறேன் அண்ணாமலை மீது அவதூறு அப்படின்றத. அதனால இதெல்லாம் விட்டு தள்ளுங்க. நீங்க எவ்வளவு வேணா கொடுங்க, அது ஒண்ணும் வேலைக்கு ஆகாது. இது வந்து கடல்ல கரைக்கிற பெருங்காயம் மாதிரி தான். நீங்க 1500 கோடி கூட பட்ஜெட் போட்டு அண்ணாமலை மீது அவதூறுன்னு சொல்லிட்டு போங்க, ஒன்னும் கேட்க முடியாது. போயிட்டு வாங்க. ஓகே, நம்ம திமுக அரசு ஆட்சி பண்ண போது அவங்க பாஜக உருவாக்கின திட்டங்களுக்கெல்லாம் ஸ்டிக்கர் ஒட்டினாங்க அப்படின்னு ஒரு புகார் இருந்தது. இப்ப திமுக அரசு என்ன சொல்றதுன்னா, குறிப்பா முன்னாள் அமைச்சர் சிவசங்கர் அவர் சொல்றாரு, திமுக அரசோட திட்டங்களுக்கு தாவேகா ஸ்டிக்கர் ஒட்டி தான் திட்டம் மாதிரி வச்சுக்குது அப்படிங்கிறாங்க. அது உண்மையா? இது நிறைய பாக்குறோம். அதாவது பதவிக்கு வந்த கொஞ்ச நாள்லயே வந்து ஏதோ அந்த சுகாதாரத்துறையா அதுக்கு வந்து இந்த வட்டிகள்லாம் வழங்குகின்றார்கள் அப்படின்ட்டு உடனே ஒரு கும்பல் பாத்தீங்களா இது வந்து இத்தனை கோடி மிச்சமாயிடுச்சு அப்படி இப்படின்னு.
நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டேன், ஏங்க ஆட்சிக்கு வந்து இவ்வளவு நாள் தான் ஆகுது, அதுக்குள்ள டெண்டர் விட்டு ப்ராசஸ் பண்ணி அமௌண்ட் கொடுத்து அவங்க காரை கொடுத்து அது வந்து ஆர்டிஓ, சரி கவர்மெண்ட் வண்டினும் போது ஆர்டிஓல ஒண்ணு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட போறாங்க. டெண்டர் எப்படி அதுக்குள்ள ப்ராசஸ் ஆச்சு, யார் டெண்டர் விட்டாங்க அப்படின்ற பிறகுதான் அப்படியே எல்லாம் முடிக்கிறாங்க. எல்லாம் வந்து திமுக ஆட்சி காலத்துல அந்த எலெக்ஷன் அந்த மாரல் கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்ததுனால சில விஷயங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டு இருந்தது. சோ அது இங்க நடைமுறைக்கு வரும்போது உடனே இங்க எல்லாரும் ஆர்வ கோளாறுல ஸ்டிக்கர் ஒட்டிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து நிறைய விஷயத்துல நம்ம பார்த்திருக்கோம் சிவா. பட் அது எந்த விஷயம் ஸ்பெசிபிக்கா தெரியல. பட் இது நடந்திருக்கு தாவேக ஆட்சியில. ஆதரவாளர்கள் ஆர்வ கோளாறுல இது நாங்க பண்ணிட்டோம், அது பண்ணிட்டோம், பண்ணாத விஷயங்களால கூட நாங்க பண்ணிட்டோம் அப்படின்லாம் சொல்லிட்டு தெரிஞ்சாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்தோம். இது ஒண்ணும் புதுசு ஒண்ணும் கிடையாது. இதுக்கான ஆனா இதை சொல்றதுக்கு திமுகவுக்கு என்ன யோகியதை இருக்கு? அவங்க திட்டம் தானே, அவங்களுக்கு யோகிதை எல்லாம் வேற யாருக்கு யோகிதை இருக்க போறது? உண்மை என்ன? நீங்க திட்டம் உங்களுதா இருக்கலாம், ஆனா ஸ்டிக்கர் ஒட்டுறதுன்றது ஒன்னா பேட்டன்ட் ஒன்னா கிளைம் பண்ணலாம். பாருங்க ஸ்டிக்கர் ஓட்டுறதுனால அவங்களோட உரிமை இல்ல அப்படின்னு, அவங்களுக்கு மட்டும் உரிமை இல்ல, இவங்களும் எடுத்துக்கிறாங்க ஸ்டிக்கர். அதுதான் சொன்னேன், பேட்டன்ட் ஆபீஸ்ல ஏதாவது ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்களா அப்படின்னு பாக்கணும். அப்போ ஒன்னா சொல்லலாம், இது மாதிரி வேற யாரும் ஸ்டிக்கர் ஒட்டக்கூடாது, எங்களுக்கு தான் வந்து ஏகபோக உரிமை கொடுத்துள்ளார்கள். இதுல சொல்லுவாங்க, என்ன தென்னிந்தியா முழுக்க நாங்கள் தான் விநியோகஸ்தர்கள் அப்படின்வாங்க. அந்த மாதிரி தென்னிந்தியா முழுக்க நாங்க தான் ஸ்டிக்கர் ஒட்டுவோம், வேற யாரும் ஒட்டக்கூடாதுன்னு நீங்க வந்து காப்பிரைட் வயலேஷன் ஒன்னா போடுங்க, வேற ஒண்ணும் கேட்க முடியாது நீங்க. சோ தமிழ்நாட்டுல வந்து 5 குறைஞ்சபட்சம் 5 தொகுதிகளுக்கு வந்து இடைத்தேர்தல் வரணும் அப்படின்னு நம்ம ஆரம்பத்துல எதிர்பார்த்தோம். அது கொஞ்சம் அதிகமாகவும் ஆயிட்டு இருக்கு. சோ இப்ப வந்து மீண்டும் அந்த இடைத்தேர்தல் வந்து அதுக்கான அறிவிப்புல இருந்து எல்லாமே ஒத்தி வச்சிருக்காங்க. சோ தமிழ்நாட்டுல இடைத்தேர்தல் நடத்தல அப்படி என்ன பெரிய சங்கடம்? ஆக்சுவலா எலெக்ஷன் பெட்டிஷன் இருக்குதுங்க, அதனாலதான் வந்து இது பண்ணிருக்காங்க. ஏற்கனவே ஒரு இதுல கூட வந்திருக்கு. ஏன்னா எலெக்ஷன் பெட்டிஷன்ல வந்து அது எத்தனை வருஷம் ஆகணும்னு சொல்லுவேன், டைம் லிமிட் பிக்ஸ் பண்ணிருக்காங்க. அது உள்ள நடந்துருமா? 2016 வந்து யார் ஜெயிச்சாங்க தோத்தாங்கன்றதே 10 வருஷம் கழிச்சுதான் இப்ப அனௌன்ஸ் பண்ணிக்கிறாங்க. அதனால அந்த மாதிரி ஒரு வேளை அதிசயமா 6 மாசம் 1 வருஷத்துக்குள்ள தீர்ப்பு வந்துருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப வந்து வின்னிங் கேண்டிடேட் வந்து தோத்து போயிட்டாருன்னு சொல்லிட்டு, அப்போ ஐ மீன் அவரு தேர்ந்தெடுக்கப்பட்ட செல்லாதுன்னு சொல்லிட்டு 2வது இடத்துக்கு வந்தவரை எம்எல்ஏ வாக்குறாங்க, எலெக்ஷன் பெட்டிஷன் போட்டவரை அப்படின்னா. அதுக்குள்ள நீங்க இடைத்தேர்தல் அறிவிச்சு வேற யாராவது அங்க ஜெயிச்சு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப ஒரு தொகுதிக்கு 2 எம்எல்ஏவா? அதனாலதான் வந்து எலெக்ஷன் பெட்டிஷன் பெண்டிங்ல இருக்கும்போது இது வேண்டாம் அப்படின்னு. பட் இதுலயும் ஒரு சிக்கல் இருக்கு. எத்தனை நாளைக்கு என்ன மாதிரி அந்த பெட்டிஷனை இழுத்துட்டே போறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 2 பேர்ல யாரோ ஒரு தரப்பு அப்படி இழுத்துக்கினே போறாங்க அப்படின்னு சொன்னாங்க. 5 வருஷம் இழுத்துக்கினே போறாங்கன்னா அப்ப 5 வருஷம் இந்த தொகுதிக்கு எம்எல்ஏவே கிடையாது. இது வந்து ஒரு மிகப்பெரிய சிக்கல். இதை வந்து யாரும் எதிர்பார்க்கல அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பிரசிடென்சஸ் வரும்போது தானே வந்து அதுக்கு என்ன பண்றது அப்படின்ற ஒரு முடிவு எடுப்பாங்க. பட் என்ன இப்போ யாரு வந்து நீங்க இப்ப இந்த ஆட்சியை கலைக்க போறீங்க, யாருக்கு அந்த மெஜாரிட்டி இருக்குது? யாருக்கும் கிடையாது. என்ன ஒண்ணே ஒண்ணு, இந்த கம்யூனிஸ்ட் இந்த மாதிரி சில பேர் வெளில வந்தாங்கன்னா ஹோல்சேலா அதிமுக போய் ஒட்டிப்பாங்க. அதுதான் நடக்கும். அப்புறம் இவங்க வந்து உள்ளதும் போச்சே அப்படின்னு உட்கார்ந்துட்டு இருக்க வேண்டியதுதான் சிவா. ஓகே. சோ நேயர்களே, உங்க கருத்தை நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. அது மாதிரி மீண்டும் ஒரு முறை கேட்டுக்கிறேன், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து பாருங்க. அதுக்கு உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப மிக முக்கியம். டெய்லி பஞ்ச் அருணுடன் மீண்டும் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம். வணக்கம் அருண், நன்றி. வணக்கம் சிவா.